கோடாங்கி அப்ரஹாம் சார் வணக்கம். திமுகவினுடைய ஐடி விங் வந்து ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். அது நான் தப்புன்னெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அரசியல் ரீதியாக அது செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இதுக்கு முன்னால் திமுக அதை எதிர்கொண்டு இருக்கிறது. ஆனால் இதில் போலீஸ் எப்படி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இதில் இந்த பார் சம்பந்தப்பட்டவர்கள் விசாரிக்கப்பட வேண்டியவர்களா, அவங்கள விசாரிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற சம்பந்தமாக எந்த தகவலுமே வெளியில் வராமல் இருக்கக்கூடிய மர்மம் என்னன்னு நினைக்கிறீங்க? இதில் மர்மம் நீங்களே சொல்லிட்டதுனால இதில் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக என்னென்னா, இவ்வளவு நேரத்துக்குள்ள அந்த பார்ல அவங்க வந்து சோதனை பண்ணியிருக்கணும், அங்கே என்ன இருக்குன்னு எடுத்துருக்கணும். ஏன்னா ஸ்ரீகாந்த் மேலே ஒருத்தர் சிக்கிறாரு, மாட்டிக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் இவங்களுக்கு கொடுத்தேன், எனக்கு இத்தனை வருஷமா ஒரு பழக்கம், ஒரு படம் எடுக்கிறோம், ஸோ காசு கேட்கும் போதெல்லாம் அவர் எனக்கு கொடுக்குறாரு, ஸ்ரீகாந்த் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த அடிப்படையில் உடனே ஸ்ரீகாந்த் வீட்டுக்கு போகிறாங்க, செக் பண்ணுறாங்க, அவரை கொண்டு போய் வந்து மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறாங்க. இது எல்லாத்துலேயுமே அவர் குற்றவாளியாக காட்டப்படுறாரு. ஆமாம், நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டு அவரே கன்ஃபெஷன் கொடுக்குறாரு. இப்போ அவர் வந்து சிறைக்குள்ள இருக்காருன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் தனியாக இந்த சட்ட நடவடிக்கை நம்ம எதுவும் குறைய சொல்லலை. ஆனால் இதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய இப்போ இந்த விவாதத்திலே நமக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலும் தெரிஞ்சிருச்சு. இது எஃப்எல் 3 2 பஞ்சாயத்து இன்னொரு தனியா இருக்குது. அந்த லைசன்ஸ் பிரச்சனையே சிக்கலே இருக்கு பெருசா. இப்ப இதையெல்லாம் அரசாங்கம் வந்து நிச்சயமா கவனத்துல கொள்ளாம விட்டுருச்சா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இன்னொரு விஷயம், மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு, எத்தனை மணிக்கு நடந்திருக்குன்னு பார்த்தா அதுவும் வயலேஷன் தான். ஓகே, அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி ஒரு சண்டை நடக்குதாங்க. ஓகே, அப்ப அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணாலும் சார், போதை பொருள்ன்றதை விட்டுறலாம் சார். இது போதை வஸ்துக்கள் அங்க வந்து இப்ப நீங்க அவங்க டாஸ்மாக்ல என்ன கிடைக்குமோ அதுக்கு கொஞ்சம் உயர் ரக மதுக்கள் அங்க கிடைக்கும் வச்சுங்களேன். அங்க அனுமதிக்கப்பட்ட நேரத்துக்கு பேல நடந்து அங்க ஒரு சண்டை நடந்து மண்டை உடைஞ்சிருக்கு, நிறைய காயங்கள் வந்திருக்கும் போது அங்க என்ன சோதனை பண்ணாங்க, அது எந்த ரிப்போர்ட்டும் இதுல இல்ல. எஃப்ஐஆர்ல இது வரல. ஆனாலும் தகவல் வெளியில எதுவுமே வரவே இல்லை இந்த நிமிஷம் வரைக்கும். சார், இந்த பார் சம்பந்தப்பட்டவர்கள் இவங்க மேலலாம் நடவடிக்கை எடுத்திருக்கோம், இவங்களெல்லாம் கூட்டு விசாரிச்சிருக்கோம், இவங்ககிட்ட இந்த விஷயங்கள் இருக்கு. ஸ்ரீகாந்த் வீட்டுக்கு போனவங்க ஏன் பார் சம்பந்தப்பட்டவங்க வந்து இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலன்றதுக்கான கேள்வி நீங்க கேட்ட மர்மம் நமக்கும் அந்த மர்மம் இருக்கு. எங்க போய் முடியுது அப்படின்னா, இதனோட இன்னொரு நீட்சி நம்ம பார்க்கணும்னா, இது மறந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது இந்த இடத்துல குறிப்பிட்ட சரியா வரும்னு தோணுது எனக்கு. இதே மாதிரி தான் ஒரு சம்பவம். ஒருத்தர் வந்து நாங்க அவரை தேடிக்கிட்டு இருக்கோம்ன்றாங்க, போலீஸ் வந்து சொல்றாங்க. அதாவது நம்ம இங்க இல்ல, நேஷனல்ல இருக்கிற நம்ம போதை தடுப்பு பிரிவு இருக்கு இல்லையா, அவங்க வந்து தேடுறாங்க. ஒருத்தர் நாங்க தேடுறோம், மிக முக்கியமான நபர், அவர் மூலமா உலகத்துல இருந்து பல நாடுகள்ல இங்க வந்து இறக்குமதி ஏற்றுமதி நிறைய விஷயங்கள்லாம் பண்றாருன்னு சொல்லி தேடுறாங்க. யாருன்னா, அவர் வந்து ஒரு முக்கியமான திமுக பிரமுகர். அது இல்லாம திரைத்துறையில ஒரு படம் தயாரிச்சுட்டு இருக்காரு. இவர் இந்த ஆளுங்கட்சிக்கு சொந்தமா இருக்கிற எல்லா நபர்களோடும் ரொம்ப நெருக்கமா இருக்காருன்னு ஒருத்தரை சொல்லி தேடுறாங்க, நேரடியா அறிவிக்கிறாங்க, லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இவ்வளவு விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது எனக்கெல்லாம் சிரிப்பா வருது. சென்னையில் இருக்க சத்தியம் தேட்டர்ல ஒரு ஆடியோ லான்ச் நடத்துறாரு இவர், குறிப்பிட்ட ஜாஃபர் சாதிக்கு. அது எல்லா இடங்கள்லயுமே அது செய்தியா வந்திருக்கு. ஆனா அவரை தான் தேடிட்டு இருக்காங்கன்னு அறிவிக்கிறாங்க. அது என்ன மாதிரியான நடவடிக்கைன்னு தெரியலும் போது அவரை உடனடியாக அவங்க வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அது நிறைய நடவடிக்கை போச்சுன்னு வச்சுங்களேன். கடைசியில் இப்போ அவர் இப்போ வெளியில வந்துட்டாரு. ஆனால் அந்த நடவடிக்கையும் இப்ப நடந்த விஷயத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்ப நடந்தது என்னன்னா, மாநில அரசுக்கு எதிராக மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு அமைப்பு வந்து தன்னாட்சி பெற்ற அமைப்புகளை வச்சுதான் அவங்க நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அப்படி ஒரு அமைப்பு வந்து இங்க நேரடியாக நாங்க களத்தில் இறங்கிறோம், நீங்க ஒதுங்கி ஓரமா வேலை பாருன்னு சொல்லி இங்க தமிழ்நாடு காவல்துறையை ஓரமா நிறுத்தி ஏதோ ஒரு வேலை பார்த்த மாதிரி எனக்கு தோணுது. அஸ் அ பத்திரிகையாளரா நான் அப்படிதான் பார்த்தேன். இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இன்னைக்கு என்சிபி உள்ள வர முடியல. இவங்க அதுக்கு ஸ்பெஷல் போர்ஸ் நாங்க போட்டுட்டோம், நாங்க விசாரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்ப வேறொரு கோணத்துல நோக்கி ஓடிட்டு இருக்கு. இதைத்தான் திமுக ஐடி விங் கையில் எடுத்திருக்காங்க. அன்னைக்கு வந்து அதிமுக ஐடி விங் என்ன சொன்னாங்கன்னா, இவர்கள் தான் இந்த போதைப் பொருளுக்கு தமிழ்நாட்டை வந்து சீரழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் அவங்க சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க என்ன மாட்டிருக்கு, கொக்கைன் மாட்டிருக்கு சார். கடந்த 4 ஆண்டுகள்ல எவ்வளவு விஷயங்கள் இங்க சிக்கி இருக்கின்றது டேட்டாஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, அவ்வளவு கொடூரமான விஷயங்கள் இங்க நமக்கு வந்து மாறி மாறி வருது. கொக்கைனுடைய ஒரு கிராமோட விலை சார், ஒரு கிராமோட விலை கிட்டத்தட்ட 7000 ரூபாய், அதை விற்பனைக்கு 12,000 ரூபாய் விற்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது இன்னும் கூட ஜாஸ்தியா இருக்கும், நமக்கு தெரியல. ஏன்னா அது சம்பந்தப்பட்ட தெரியல. நீங்க டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா சார், இங்க வந்து 2020 காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல, நாடு முழுக்க எடுத்திருக்கோம் நம்ம வச்சுங்க, ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் வெறும் 38 கிராம் மட்டும் தான் சார் கொக்கைன். 380 கிராம் நினைக்கிறேன், அது கிலோல போட்டிருக்கிறதுனால 380 கிராம். அடுத்தது வாங்க, அடுத்தது பாத்தீங்கன்னா 2021 அந்த 21 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 303 கிலோ 45 கிராம்
இல்ல 450 கிராமா இருக்கலாம். சோ அது வந்து சிக்கி இருக்கு. பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு ஆண்டு வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆண்டு 21 தான் சார் கடுமையான கிலோ கணக்குல இங்க சிக்கி இருக்கு சார். நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோனுடைய ரிப்போர்ட். ஆமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2022ல 7.37, அதாவது 7 கிலோ 370 கிராமா இருக்கும்னு நினைக்கிறாரு. ஓகே ஓகே. அது சிக்கி இருக்கு. அதுக்கப்புறம் குறைஞ்சிருக்கு 2 கிலோ 90, அதாவது 3 கிலோ. ஆமா, கிட்டத்தட்ட 3 கிலோ. ஓகே. இது எதுக்கு இதை சொல்ல வரோம் அப்படின்னா 24 இந்த கடந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா 3 கிலோ 640 கிராம் பிடிச்சிருக்காங்க. ஓகே. இந்த கணக்குகளின் படி இவ்வளவு விஷயங்களும் எங்கிருந்து வருது? ஓகே. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான போதைப் பொருள், அது கொக்கைனா இருக்கலாம், ஹெரோயினா இருக்கலாம். இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 7 பின்னால பக்கம் இருக்கு, 7 கிலோ 350 கிராம் பிடிச்சிருக்காங்க 2024ல. ஆமா, 24ல. ஓகே. இது தமிழ்நாட்டுல மட்டும் பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய கொக்கைனுடைய அளவு. ஓகே. இல்ல, இது என்ன சொல்ல வரேன், இதனுடைய நோக்கம் என்னன்னா இந்த விஷயங்கள் இங்க எதுவுமே இல்ல சார். இந்த கொக்கைனை நீங்க வந்து வேற எங்கேயாவது நீங்க இதை வந்து 7000 ரூபாய் கொடுத்து வாங்குற அளவுக்குலாம் ஆட்கள் இல்ல கிடையாது. ரொம்ப குறைவான ஆட்கள் மட்டும்தான் சார். சென்னையில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 56 கிளப் அண்ட் பார்ஸ் இருக்குங்களா சார்? ரெஸ்டோ பார் 56 சார், கரெக்டா சார்? ஒரு 60 கிட்ட இருக்கு சார். இது இல்லாமல் கோயம்புத்தூர்ல இப்போ ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க, முஃபாசா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த முஃபாசாவினுடைய ஓனர்ஸும் இவங்க தான் சார். இவங்க தான் அந்த முஃபாசாவினுடைய ஓனர்ஸும் இவங்க மட்டும்தான் சார். இந்த 7000 ரூபாய் 8000 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய இந்த ட்ரக்கை எல்லாம் இது நீங்க தமிழ்நாட்டில் வேற எங்கேயாவது விற்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அதுதான் சொல்ல வந்தேன். இப்ப இந்த சிக்கி இருக்கிறவரே அந்த பார்ல போய் தான் சாப்பிட்டு இருக்காருன்னா அந்த பார்ல அதற்கான வசதி வாய்ப்புகள் கிடைக்குதுன்றதுனால தான் அங்க போறாரு. அங்க கிளைண்ட்ஸ் இருக்காங்கன்னு இது வந்து அவருக்கு நெட்வொர்க்கை வந்து விரிவுபடுத்துற இடம் அந்த இடம் தான். வித்த இடமும் அந்த பாருக்கு முன்னால இருக்கிற இடம் தான். இது போலீஸ் ஸ்பெஷல் ரிப்போர்ட்ல சொல்றத நம்ம சொல்றோம். ஆனால் இவரும் அந்த பார்க்குள்ள போயிருக்காரு, சண்டை போட்டிருக்காருன்னு சொல்றாங்க. ஓகே 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 சார். இந்த நீங்க கஞ்சாவை போலவோ அல்லது அரசாங்கம் இருக்கக்கூடிய டாஸ்மாக் மதுபானத்தை போலவோ இந்த கொக்கைன் எல்லாம் கிடையாது சார். இது ரொம்ப டேஞ்சரஸ் ட்ரக். இது சரிங்களா? ரொம்ப காஸ்ட்லி. இது ரொம்ப 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 டேஞ்சரஸ் ட்ரக். இது குறிப்பாக இந்த LSD அப்படின்ட்டு சொல்லப்படக்கூடிய அந்த ஸ்டாம்ப் வகையான ட்ரக் எல்லாம் நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ வந்து ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ட்ரக் மாஃபியாவை வந்து பஸ் பண்ணாங்க. அரவிந்தன் IPS பண்ணாங்க. அவங்க வந்து டார்க் வெப் மூலமா வந்து விற்பனை செய்யப்பட்டு இருந்த இதே மாதிரி சேலத்தை சேர்ந்த ஒரு நபர் தான். அவர் வந்து டார்க் வெப் மூலமா சேல் பண்ணிட்டு இருந்தாரு. எப்படி சேல் பண்ணாரு அப்படின்னா, இந்தியா போஸ்ட் மூலமா அதை வரவழைத்து அதை வந்து ஹைதராபாத்து, சென்னை, அப்புறம் இருக்கக்கூடிய இதர பெங்களூர் போன்ற பகுதிகள் எல்லாம் டார்க் வெப் மூலமாக சேல் பண்ணாங்கன்னு அதை வந்து பஸ் பண்ணாங்க சார். அதுக்கப்புறமேட்டு ரொம்ப ரீசெண்டாக அரசாங்கம் வந்து நிறைய பேர் சூடோ எஃபிட்ரின் பிடிக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய பிடிக்கிறாங்க. ஆனால் கொக்கைன் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருக்கிறது வந்து இந்த கேஸ் தான் ஃபர்ஸ்ட் கேஸ் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப ரொம்ப கொக்கைன் பயன்படுத்தியிருக்காங்கன்னு படிச்சிருக்கிறது சார். இது உண்மையிலேயே ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். இதில் பாரபட்சம் இல்லாமல் போலீஸ் சொல்லி இருப்பதனால் நான் சொல்கிறேன், இந்த சம்பந்தப்பட்ட நபர் தொடர்ச்சியாக இந்த கிளப்புக்கு போயிட்டு இருக்கிறாரு. இவர் இந்த கிளப்புக்கு போயிருக்கிறாருன்னா இதுக்கு முன்னால வேற சில கிளப்புக்கு போயிருக்கலாம். கரெக்ட் தானே சார்? நான் சொல்றேன் நிறைய கிளப் இருக்கு. அப்போ இந்த மாதிரியான ரெஸ்ட்ரோ பார்ஸ்ல இவங்க சட்டத்துக்கு உட்பட்டு தான் அந்த மதுபானங்களை மட்டும்தான் விற்கிறாங்களா, இல்லை இந்த மாதிரி இல்லீகலாக சட்டவிரோதமாக தடை செய்யப்பட்ட போதை மருந்துகள் விற்பனை செய்யப்படுதா, இப்படிங்கிறத எல்லாம் குறைந்தபட்சம் பார்ப்பதற்காக, அல்லது குறைந்தபட்சம் நீங்கள் பண்ணீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம், உங்கள் இந்த மாதிரி நடத்துகிறவங்கள நாங்கள் கூப்பிட்டு விசாரிப்போம் அப்படிங்கிற ஒரு பயத்தை காட்டுவதற்காகவாவது இந்த போலீஸ் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலாக இத்தனை நேரம் அந்த பாருக்கு இப்போ நம்ம வழக்கறிஞர் சொன்ன மாதிரி அவர்களுக்கே அந்த அதிகாரம் இருக்கு, அதை டெர்மினேட் பண்ற அதிகாரம் இருக்கு. அதை தாண்டி இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா வசதி படைத்தவர்களுக்கு ஒரு மாதிரியும், வசதி இல்லாதவர்கள் டாஸ்மாக்ல சண்டை நடக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா அதே ஸ்டேஷன்லயே கூட்டு வச்சு அடிச்சு அவனை வந்து அடி வெளிவெளின்னு வெளுத்துறாங்க. ஆனால் இது மாதிரி உயர் ரக விஷயங்கள் நடக்கும்போது போலீஸ் உள்ள போறதுக்கே தயங்குறாங்க சார். இந்த வித்தியாச வேறுபாடுகள் களையப்பட்டால் தான் இந்த சிக்கல் எல்லாம் வந்து நமக்கு ஒரு முடிவுக்கு வரும். இன்னொரு விஷயம், ஆரம்பத்திலேயே நம்ம காவல்துறை ஓய்வு பெற்ற அதிகாரி சொல்றாரு, எல்லாம் செய்வாங்க, எப்ப செய்வாங்க?
இதில் வேகம் காட்டுகிற ஸ்ரீகாந்த பிடிக்கிற அளவுக்கு வேகம் காட்டுக்குது. இப்ப என்னன்னா ஒட்டுமொத்தமும் திரையுலகம் மீது திரும்பி இருக்கு. திரையுலகத்துல பல பேரும் நாங்க அதை சம்மன் அனுப்புறோம். இப்போ ஒரு நடிகருக்கு சம்மன் அனுப்புறதா சொல்லப்படுது. இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு வரல. அப்படி எல்லாம் திரையுலகம் மேலேயே திரும்பிட்டு இருக்கு. எந்த சம்பவம் நடந்தாலும் உடனே திரையுலகம். ஆல்ரெடி ஜாஃபர் சாதிக் விஷயத்திலையும் கடைசியாக அவர் வெளியில வரும்போது எந்த விதமான ஆதாரங்களும் ஒரு விஷயங்களும் பெருசாக சப்மிட் பண்ணலன்னு சொல்லி தான் அவருக்கு ஜாமீனே கிடைச்சிருக்கு. அது தனியா நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் அங்கே காட்டப்பட்ட அந்த வேகமும் அங்கே காட்டப்பட்ட அந்த ஒரு அவங்க என்சிபி பண்ண அந்த அவ்வளவு வீரியமான விஷயங்களுக்கு கொஞ்சமும் நாங்க சளைத்தவர்கள் கிடையாதுன்னு தமிழ்நாட்டில் இங்க புதிதாக அமைக்கப்பட்ட இந்த அமைப்பு இவ்வளவு வேகம் காட்டி யாரை இவர்கள் என்ன நோக்கத்துக்காக மாத்துறாங்கன்னு ஒரு கேள்வி வருது. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பார் இருக்கு இல்லையா, இந்த பார் மீது இல்ல இந்த பாருக்குள்ள இல்ல இந்த பார் சம்பந்தப்பட்ட இது மாதிரி உயர் ரக பார்கள் மீது யாராவது அங்க போய் ஏதாவது நீங்க தேவையில்லாம சண்டை போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை இதை வச்சு தெரிஞ்சுங்க அப்படின்னும் ஒரு சந்தேகம் வரலாம். ஏன்னா அங்க போய் நீ சண்டை போட்டா பார் ஓனர் யார் தெரியுமா, அந்த மந்திரிக்கு தொடர்பு, அந்த அதிகாரிக்கு தொடர்பு, கமிஷனர் தெரியும் அவருக்கு. அப்படி அதுதான் இயல்பு சார். பார்ல எந்த தப்பு நடந்தாலும் தப்பு தான். இந்த மாதிரி இதை அலோவ் பண்ணக்கூடாது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க எந்த பிரான்சைசி வச்சீங்க, எவ்வளவு பெரிய பாரா சொல்ற கேள்வி இது தவறு. இது இத நடவடிக்கை எடுக்கணும். இதை உடனடியா சீல் பண்ணுன்றதுதான் அட்வொகேட் சொன்ன மாதிரி உடனே சீல் பண்ணணும் தான்.